சார் இந்த மேட்ச் எவ்வளவு முக்கியமான மேட்ச்னு பாக்குறீங்க? இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? அதாவது இன்னைக்கு இந்தியாவோட இம்பார்ட்டன்ட் வாழ்வாசாவான மேட்ச் இன்னைக்கு இந்தியா கண்டிப்பா வின் பண்ணுவாங்கன்னு இந்திய ரசிகர்கள் ரொம்ப தீவிரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமா இந்தியன் ஃபேன்ஸ் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நீங்க இந்திய பேட்டிங் ரொம்ப ஃபயரா இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க. 300 இது அடிப்பாங்க இந்தியன் பிளேயர்ஸ் பேட்டிங்ல நல்லா குவாலிட்டியா இருக்குன்னு எதிர்பார்க்கறோம். சென்னை சேப்பாக்கம் நல்லா குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லி பிளேயர்ஸ் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க 2 டீம்ஸ் பிளேயர்ஸும் வந்திருக்காங்க. நீங்க இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு 1 hour டாஸ் போட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது ரொம்ப விருத்தனமா சென்னையில் இருக்கிற எல்லா ஃபேன்ஸும் வந்திருக்காங்க. ரொம்ப கிராண்டா இன்னைக்கு மேட்ச் செலிப்ரேட் பண்ண போறாங்க. நாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் லைஃப்ல இன்னைக்கு சேப்பாக்கில் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்க்க வந்திருக்கேன். மை ஃப்ரெண்ட் கூட வெரி வெரி ஹாப்பி. இந்தியன் ஃபேன்ஸ் வெரி ஃபயரா இருக்காங்க. ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சஞ்சு சாம்சனுடைய பேட்டிங்க்கு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஃபேன்ஸுக்கு. இந்தியா இந்த போட்டி எவ்வளவு முக்கியமான போட்டி நினைக்கிறீங்க? இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? இந்தியா பொறுத்தவரைக்கும் இது வின் பண்ணா மொத்தம் பத்தாது. ஒரு பெரிய மார்ஜினோட வின் பண்ணலன்னா அடுத்த ரவுண்ட் போகிறதுக்கு கஷ்டம். அதுக்காகவே நான் ஒரு டாக்டர் என் ப்ராக்டெல்லாம் விட்டு இந்தியா சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். டெஃபினட்டாக இந்தியா வில் வின். பட் மார்ஜினும் ரொம்ப அட்லீஸ்ட் 70-80 ரன்ஸ் மார்ஜினில் அடித்தாதான் கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபைனல் போக முடியும். பிரதர், எவ்வளவு முக்கியமான மேட்ச் நினைக்கிறீங்க? அதை ரொம்ப முக்கியமான மேட்ச் இன்னைக்கு இது வின் பண்ணனால தான் இந்தியா ஃபைனல் வின் பண்ண முடியும். அதாவது ரொம்ப முக்கியமான மேட்ச். நான் எதிர்பார்க்கறது எப்படின்னா ஒரு 220 ரன்னாவது இந்தியா அடிப்பாங்கன்ற ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. கண்டிப்பாக இந்த மேட்ச் இந்தியா வின் பண்ணணும். ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். I came from Dubai. My name is Yusuf, Dubai cricket fan. Okay, how important is this match for India? This match is a lot important for Team India, and definitely Team India will win this match and qualify for the semis. They will go to the semis and they will win that semis with the final along with a silver shiny trophy. This is the first match you are watching in T20? No. This is my almost 12th-13th match, and it is on record. Whenever I have watched in Team India's any single match, India has never lost any single of the game in internationals. So this is my prediction that today also they will win, and definitely Team India will win and qualify for the semis. You will travel all over India? Yeah, all over India, all over the world, wherever Team India goes, wherever I can go, I can reach as much as my reach is there. I will go there. I will try my best to support Team India. How is the atmosphere here at Chepak? Chennai, it is little bit hot, but the atmosphere, it looks little good. Players can get good opportunities at the nights playing good, and they can play good. How is Chennai people and Chennai fans? Chennai fans and Chennai people are so crazy. They are nice. They are very calm and quiet. I love Chennai actually. Thank you so much. Jai! எனக்கு மேட்ச் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு விராட் கோலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த விராட் கோலி, ரோஹித் சர்மா இந்த மேட்சஸ்லாம் ஆடுறது இல்லை இப்போ இன்டர்நேஷனல்ஸ். எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க அவங்க இருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, ஒன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலா அபிஷேக் வந்திருக்காங்க. அவங்களும் நல்லா தான் இப்ப ஆடுறாங்க. ஒன்னும் நல்லா ஆடுவாங்கன்னு நம்புறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் பார்க்க போறீங்கல்ல, எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் அங்கிள். இப்ப எக்ஸாம் மார்க்ஸ்ல எவ்வளவு அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு. பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்குங்க. ஓகே, யார் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு மேட்ச்ல? இந்தியா. பிளேயர் யாராவது பிடிக்குமா? இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா. இது வரைக்கும் எப்படி விளையாடி இருக்காங்க? நல்லா விளையாடி இருக்காங்க. ஜாலியா இருக்கா? எத்தனாவது தடவை மேட்ச் பார்க்க வரீங்க? தேர்ட் டைம். ஓகே, இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு டூ ஆர் டை மேட்ச் மாதிரி. கண்டிப்பாங்க. ஸோ இந்தியா சேப்பாக்கத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? கண்டிப்பா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா மேட்ச் இஸ் அகேன்ஸ்ட் ஜிம்பாப்வே. ஸோ நம்ம ரொம்ப நாளா ஆஸ்திரேலியா வரும்னு நினைச்சிட்டு இருந்தது. இப்போ ஆஸ்திரேலியா வரல. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பெஸ்ட் யூஸ் ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேங்க. இன்னைக்கு யார் டு லுக் ஃபார்? யார் நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்கை தான். ஸ்கை, அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மா த்ரூ தி டோர்னமெண்ட் இது வரைக்கும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கறேன். கண்டிப்பா பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கறேன். ஓகே, ரைட். யாராவது ரீப்ளேஸ்மென்ட் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்களா? இல்ல, சேம் ட்ரூப் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க் யூ. உங்க பேர் எங்க இருந்து? கோகுல், கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். மேட்ச் பார்க்கிறதுக்காக கோயம்புத்தூர்? ஆமா, மேட்ச் பார்க்கறதுக்காக நேத்து மார்னிங்கே வந்துட்டேன். பியாண்ட் இந்தியா டு வின், சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும் அப்படின்னு ரொம்ப நிறைய நினைச்சிட்டு இருக்கேன். Today India must win the game. Absolutely India must win the game today. Where are you from? I am from Andhra Pradesh. For watching? Yes, this match.
when you started from Andhra? Yeah, today morning. So you took train and reached. Yeah, then they come. How much interest in cricket for you? I have 15 years experience in cricket here. Okay. I have very interested in cricket there. Is this the first time you're coming to Chepauk? Or? No, this is the 4th time I come from next time. Because before CSK, every time playing, I will coming every day here. How much interest that Chepauk fans and Chennai fans are showing towards cricket? Today, a lot of Chepauk fans here. Everybody to show that India must win today game the game. Lot of support from Chepauk stadium. Okay. Oh, Thank you. நான் வந்து இப்போ ரொம்ப நாள் ஆசை, எனக்கு வயசு 50 ஆகுது. ஆனால் ஒரு நாள் கூட நேரடியாக மேட்ச் பார்க்கல. ஆனால் அசருதீன் 199 டெஸ்ட் மேட்ச் எல்லாம் ஆடும்போது, டெஸ்ட் மேட்ச் அந்த காலத்தில் ஆடுறேன். அப்போ நான் எவ்வளோ கிரிக்கெட் பார்க்குறேன், எவ்வளோ வெறியன்னு உங்களுக்கு தெரியும். என்ன மேட்ச் வந்திருக்கோம் சரிங்களா? நம்ம இப்போ 2 மேட்ச் தோத்தான்னா அது என்ன காரணம்னா ஓப்பனிங் ஸ்டாண்ட் பண்ணல. ஒரு ஆள் அபிஷேக் சர்மா ஸ்டாண்ட் பண்ணனா நம்மளோட 3 ஆப்பனர் டீம் ஆனாதான் அவங்க வின் பண்ண முடியும். இன்னைக்கு வின் பண்ணவங்க எனக்கு நம்புறோம், வெற்றி நம்மளதே இருக்கும். நான் பையனை வந்து மதுரையில வந்து வந்திருக்கோம். பையன் ஸ்கூல் வந்து லீவ் போட்டு இன்னைக்கு மேட்ச் பாக்குறதுக்காண்டி நைட் ட்ரெயின் ஏறி இன்னைக்கு வந்து வந்திருக்கோம் சார். நெல்ல நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். பையன் 2023 வேர்ல்டு கப் இந்தியா ஆஸ்திரேலியா இங்க பார்த்திருக்கான், நான் இங்க பார்த்திருக்கேன். 2 IPL ஃபைனல் பார்த்திருக்கோம், நிறைய மேட்ச் இன்டர்நேஷனல் மேட்ச் பார்த்திருக்கோம். என்ன ஒன்று அப்படின்னம்னா ஒரு வேர்ல்டு கப் அப்படின்றப்போ வந்து எக்ஸைட்டிங், இன்னும் வந்து நமக்கு வந்து மோர் எக்ஸைட்டிங்காக வந்து இருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்பாட் வந்து ஆஸ்திரேலியாக்காண்டி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது, அவங்க வரல. இப்போ வந்து ஜிம்பாவே வந்திருக்காங்க. ஜிம்பாவே வந்திருக்கனால நமக்கு வந்து மஸ்ட் வின் கேம் வித் மோர் நெட் ரன் ரேட் வந்து தேவை. அப்படின்றப்ப வந்து நம்ம வந்து மேட்ச் வந்து நல்லா இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அடி வாங்கிட்டு இருக்காங்க. நல்ல ரன் ரேட்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ அவங்க நெட் ரன் ரேட் வந்து டவுன் ஆகும். நம்ம வந்து நெட் ரன் ரேட் வந்து ஜிம்பாவேவோட வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சு அப்படின்னம்னா கொல்கட்டா வந்து வால்வாசாவா மேட்ச் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் கண்டிப்பா வந்து இந்தியா வந்து வின் பண்ணுவாங்க. வெற்றி நமதே. கண்டிப்பா வந்து இந்தியாவுக்கு வந்து இது ஒரு முக்கியமான மேட்ச். அது வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து கிடைக்க போகுது பாயிண்ட். கண்டிப்பா வந்து நம்ம அதான் வந்து மிக பெருமையான விஷயம். வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆனப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி சப்போர்ட் ஆகும், நம்ம தமிழ்நாட்டில இருந்து நம்ம இந்தியா டீமுக்கும் சப்போர்ட் கிடைக்க போகுது கண்டிப்பா. அதுவும் சிஎஸ்கே விளையாண்ட மண்ணில். ஸோ வந்து வி ஆர் வெயிட்டிங். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.